10,00,000 கோடி கடன் இருக்குது, அரசாங்கத்துக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு வெள்ளரிக்கை சப்மிட் பண்ணுறேன், எல்லாத்தையும் பாருங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குன்றாரு. அப்போ மக்கள் உணர்வான் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்ட்டு. ஆனால் நிச்சயமாக அதையும் சேர்த்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் பொய்யான வாக்குறுதி கொடுக்கல, சாத்தியக்கூறுகள் இருக்கிற வாக்குறுதி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்க. மக்கள் தேர்தல் வாக்குறுதிக்காக விஜய் எனக்கு வாக்களிக்கல. ஒரு மாற்றம் வேணும். விஜய்னா இஸ் அ எமோஷன். அவர் வெறும் ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்கல, தன் வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளையாக, அண்ணனாகவோ தம்பியாகவோ மாமாவாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த அவர் தான் இன்றைக்கி மக்கள் வாக்களித்து அவர் முதலமைச்சராக தவிர அவர் கொடுத்த இந்த 2,500 இருக்கட்டும், இந்த 1.5 பவுன் 1 பவுன் தங்க காசாக இருக்கட்டும், அது இது எதுக்குமே மக்கள் அதெல்லாம் யோசித்து வாக்களிக்கும். இவங்க ஒரு 30-40 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க, 10 சீட்டு வாங்குவாரா, அதை மேலே வாங்கிட்டான்னு அரசியல் பேச நிறுத்தின அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னவங்களா இருக்காங்க. அப்படியே சில இப்படி ஒரு அரசியல் ஊடகவியலாளரும் பேசியிருக்கிறாரு. இன்னும் சில ஊடகவியலாளர் பேசும்போது ஒரு 40 சீட்டு வாங்குவாங்களா, அந்த 40 சீட்டை திமுகவை அதிமுக தட்டி பிடிங்கிடும், காணாமல் போயிடுவாங்க. என்னோட ஆட்சி நம்ம தான் வந்துட்டோமே, ஒரு ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ யாராவது நாளைக்கு ஒரு கேஸில் மாட்டுவாங்களா, இல்லை மாட்டுனா விஜய் அவர்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? மாட்டினதுக்கப்புறம் பேசுங்க. மாட்டுவாங்களான்னு ஸ்பெகுலேஷனாக கேட்டிங்கன்னா நான் ஏன் பதில் சொல்லணும்? எங்கள் நடக்காததுக்கெலாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சது கொஞ்சம் கூட பிடிக்கல போல பிஜேபிக்கு. ஏன்னா ராகுல் காந்தி விஜய் அவர்கள் இருந்த ஃபோட்டோ வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அடுத்த ஒரு 4-5 நாள்லேயே அதை வார்னிங் கொடுத்து அதை தூக்கிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ட்விட்டர்லேயே எக்ஸ்லேயே எல்லாத்துலேயும் தூக்கிட்டாங்க. அது ராகுல் காந்தியை திரும்பி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவ்வளோ பயமாக இவர் இது மேலே ஏன் இது ரிமூவ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அந்தளவுக்கு அவர் ஃபோர்ஸ் இருக்கா சென்ட்ரல் அளவுக்கு? சவுத் இந்தியா காங்கிரஸும் பிஜேனாவும் சேர்ந்து 29 எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நிற்கும்போது, பாராளுமன்றத்தில் நிற்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், சவுத் இந்தியாவில் இந்த தாவேகாவும் காங்கிரஸும் ஸ்வீப் பண்ணும். அப்படியே அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக பாஜகவுக்கு மாறும். இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறப்பான ஒரு அரசியல் முன்னோட்டமாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஒரு தெளிவான ஒரு நேர்மையான அறம் சார்ந்த அரசியலாக. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேகாவின் ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு அதாவது மக்கள் நம்பிக்கைன்றது ஒரு பெரிய விஷயம். மக்கள் நம்பின இடங்கள்லாம் அவங்க முக்கியமாக வாக்குறுதிகள், விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் நிறைவேற்றுறது ஈஸியாக கஷ்டமா அப்படின்றத தாண்டி அது ஒரு உள்ளே போக முடியுமா அந்த வாக்குறுதிகளை எல்லாமே ரொம்ப பிக் ஷாட்ஸ். அதாவது 2,500 இருக்கட்டும், 3,000 பென்ஷன் தொகையாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய தொகைகள் கொண்ட வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா? அடுத்த 5 வருடங்களில் நிறைவேற்றணும். மக்கள் என்ன நினைப்பில் இருப்பாங்க? முதல்ல ஒரு விஷயத்தை 2 விஷயமா அதை பிரிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்ட வாக்குறுதிகள் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்ற போது செய்ய முடியும். ஏன்னா இந்த அரசாங்கத்தில் விஜய் டாக்ஸ்னு எதுவும் இருக்காது, கவலைப்படாதீங்க. விஜய் டாக்ஸ்னு தனிப்பட்ட எந்த டாக்ஸும் தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கத்தில் இருக்காது. அதனால் சாத்தியக்கூறுகளுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அவரே ஒத்துக்கிறார், 10,00,000 கோடி கடன் இருக்குது, அரசாங்கத்துக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு வெள்ளரிக்கை சப்மிட் பண்ணுறேன், எல்லாத்தையும் பாருங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குன்றாரு. அப்போ மக்கள் உணர்வான் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்ட்டுன்னு. ஆனால் நிச்சயமாக அதையும் சேர்த்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் பொய்யான வாக்குறுதி கொடுக்கல, சாத்தியக்கூறுகள் இருக்கிற வாக்குறுதி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்க. 2வது நாளே கேட்குறீங்களே, என்ன இதெல்லாம் சாத்தியமாக பண்ணுவீங்களா எப்போன்னு கேட்குறீங்க இல்லையா? ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. ஒரு ஹனிமூன் பீரியட்னு ஒரு டைம் இருக்குல்ல, ஹனிமூன் டேஸ்ன்னு 100 நாட்கள் அட்லீஸ்ட் அந்த டைமாவது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமாக எப்படி கொண்டு வராங்கன்றதை நம்ம பார்ப்போம். நிச்சயமாக முடியும். முடியாமல் இதெல்லாம் யோசிக்காமல் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிற ஆள் கிடையாது. ஏன்னா அவர் அளந்து பேசுகிற ஒரு மனிதர். அப்படி இருக்குன்ற போது இதை எடுத்தோம் கவுத்தோன்னா சொல்ல மாட்டார். நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது நான் எப்படி நம்புகிறேன் அப்படின்னா, இந்த வாட்டி விஜய் டாக்ஸ் இல்லை, ஸோ அதனால் வாய்ப்பு நிறையா இருக்குன்றதுக்காக நம்புகிறேன். இது ஒரு பாயிண்ட். இப்போ ஒருவேளை கொடுக்கலன்னே வச்சுப்போமே, நீங்கள் சொல்கிறதுக்காக கொடுக்குறாரு, நடக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஒருவேளை இதை சொன்ன 10 தேர்தல் வாக்குறுதியில் ஒரு 2 தேர்தல் வாக்குறுதி கொடுக்க முடியல, பாக்கி 8 செஞ்சுட்டா 2 செய்ய முடியாமல் போச்சு வச்சிங்களேன். மக்கள் தேர்தல் வாக்குறுதிக்காக விஜய் எனக்கு வாக்களிக்கல, தெளிவுபடுத்துகிறேன். ஒரு மாற்றம் வேணும்.
விஜய்னா இஸ் அ எமோஷன். அவர் வெறும் ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்கல, தன் வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளையாக, அண்ணனாகவோ தம்பியாகவோ மாமாவாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த அவர் தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து வாக்களித்து அவர் முதலமைச்சராக தவிர, அவர் கொடுத்த இந்த 2500 இருக்கட்டும், இந்த 1.5 பவுன் 1 பவுன் தங்க காசாக இருக்கட்டும், அது இது எதுக்குமே மக்கள் அதெல்லாம் யோசித்து வாக்களிக்கல. ஒன் ரீசன், இட் இஸ் ஆல் விஜய்னா. ஒருத்தன் போனால் வாக்களிச்சுன்னா அது விஜய்னாக்கும் விசிலுக்கும் தான். அது வேட்பாளர் கூட அவனுக்கு யாரும் தெரியாது. ஸோ அந்த ஒரு கனெக்டிங் பிராண்டு, அந்த எமோஷன் கனெக்ட் இருக்குல்ல, எமோஷ்னல் கனெக்ட், அதை வந்து எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஈடாகாது. ஸோ அதனால் இந்த தேர்தல் வாக்குறுதி ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைவேற்றாமையே போனாலும், ஒரு பேச்சுக்காக நான் சொல்ல, மக்கள் அது பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்கள ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துட்டாங்க. ஆனால் அதை விட சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துட்டாரு. எனக்கு 2500 பணம் கொடுக்கணும், ஆனால் இந்த ஆட்சி வந்து நான் இன்றைக்கி 10,000 சம்பாதிக்கிறேன் அதிகமாக, அதுக்கு இவர் ஒரு காரணமாக இருக்கார். 2500 பெரிய விஷயம் இல்லைன்னு அவரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுத்துட்டாரு வச்சிங்களேன், இது ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. ஆனால் நிச்சயமாக செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதிமுகவோட கலவரத்துக்கு உங்களோட நிலவரத்துக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை, இது உள் விவகாரம் நமக்கு தெரியாது இருக்கா இல்லையான்ட்டுன்னு. நம்ம எதுவுமே வந்து சும்மா அடித்து விட்ற ஆள் இல்லை, கொளுத்தி போடுற ஆளும் இல்லை. அது உண்மையாக இருந்தால் எஸ் இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைனா இல்லைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் மேல்மட்ட அரசியல். நமக்கு அதுக்கு நம்ம ஒரு சாதாரண ஏதோ அப்படி யூடியூப்பில் பேசிட்டு ஓடுற ஒரு சாதாரண அரசியல்வாதி தான். அவங்களாம் அந்த லெவலில் இருக்கிறவங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஆனால் நிறையா ஊடகவியலாளர்கள் பேசினதை நான் கேட்டேன். இவங்க ஒரு 30-40 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க, 10 சீட்டு தாண்டா நான் அரசியல் விட்டே போகிறேன்னு சொன்னவங்களாம் நிறையா செஃபாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க. 10 சீட்டு வாங்குவாரா, அதை மேலே வாங்கிட்டா நான் அரசியல் பேச நிறுத்தி நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அப்படியே சில இப்படி ஒரு ஊடகவியலாளரும் பேசியிருக்கிறாரு. இன்னும் சில ஊடகவியலாளர் பேசும்போது ஒரு 40 சீட்டு வாங்குவாங்களா, அந்த 40 சீட்டை திமுகவை அதிமுக தட்டி பிடிங்கிடும், காணாமல் போயிடுவாங்க. தேமுதிகக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கல்ல, ஒன்றுமே இல்லாமல் போயிடும், விலை கொடுத்து வாங்கிடுவாங்கன்னாங்க. ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ த லீடர் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்சஸ். விஜய்னா இனி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாபெரும் சக்தி. அதனால் 55 வருஷம் அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அதுவே ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடராக விஜயனா இருக்காருன்றதை இது குறிக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். இது அவங்க பிரிஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க, நாங்கள் உடச்சிட்டாங்க, இது வேறு லெவலு, அதெல்லாம் சொல்ல, ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 55 வருஷ கட்சி உடச்சிக்கிட்டு அங்கே ரெண்டாக பிரிஞ்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிஞ்சு விஜயனாக்கு ஆதரவு கொடுத்து வருது அப்படின்னா, தட் இஸ் த பவர் ஆஃப் அ லீடர். அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 2 நாட்களில் போடப்பட்ட அரசாணைகள் பற்றி 707 மதுபான கடைகள், அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில், கோயில்களுக்கு பக்கத்தில், திருத்தலங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மதுபான கடைகள், அதாவது ஒயின் ஷாப் மூடப்படும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு, அந்த திருச்சியில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு ரீசெண்டாக. ஏன்னா ரவுடிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வைரல் ஆச்சு. இது அரசாணை, இந்த ரவுடிகள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறதப்ப அவர் செய்ய வர்றது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சரி பண்ணுறதா? இல்லை, அவர் ஃபஸ்ட்டு டேயே சொல்லிட்டார்ல, நோ காம்ப்ரமைஸ்னு எலெக்ஷன் டைம்லேருந்தே சொல்லிட்டு வர்றாரு. பெண்கள் பாதுகாப்பு, மது இல்லாத ஒரு போதை இல்லாத ஒரு தமிழகம், அப்புறம் வந்து அடிப்படை சுகாதார தேவைகள், படிப்பு, சாலைகள், ரேஷன்கள், மக்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகள் இருக்குல்ல, இதில் எதுலேயுமே நோ காம்ப்ரமைஸ்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வரல அப்படின்னா அது நடக்காதுல்ல. சென்ற ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் சாக்லேட்லாம் விற்றுந்தானுங்க, போயிட்டு அவன் சாக்லேட் வாங்கி வாயில் போட்டு போகிற மாதிரி போட்டுட்டு இருந்தான். சர்வசாதாரணமாக கஞ்சாவும் அபீன்களும் சாக்லேட் வடிவத்தில் விற்கப்பட்டுருந்துச்சு, நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கூல் பக்கத்தில் அங்கேருந்து 100 மீட்டருக்கு ஒரு கடையில் 5000 சாக்லேட் எடுத்திருக்காங்க, கஞ்சாங்கள் கலந்த சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதெல்லாம் மாற்றணும்னு வரும்போது இந்த அதிரடியான ஒரு முடிவுகள் தேவைப்படுது. காவல்துறை கட்டப்பட்டு இருந்தது சென்ற ஆட்சியிலையும் இதுக்கு முந்தின ஆட்சியிலையும், முக்கியமாக திராவிட அரசியல் ஆட்சியில் காவல்துறைகள் கட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அங்கங்கே இருக்கிற குறுநில மன்னர்களும், அங்கே இருக்கிற அந்த குறுநில மன்னர் இருக்கிற தளபதிகளும், ரவுடி தளபதிகளும், வெறும் தளபதியில் அவங்களாம் ரவுடி தளபதிகள், அவங்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ காவல்துறை அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இன்று அப்படி இல்லை. ஸோ நேற்றுக்கு அவர் வந்து முந்தானத்துக்கு வந்து அவர் டிஜிபிலேருந்து ஐஜிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர், கலெக்டர்ஸ்லேருந்து. அப்போ அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற போது அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. ரெண்டாவது, இஸ் நாட் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ், இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். பேச மாட்டார், செயலால் செய்கிற ஒரு செயல் முதலமைச்சராக நான் பார்க்குறேன். ஸோ போன வாட்டிலாம் சொல்லும்போது பொம்மை முதலமைச்சர் நம்ம சொல்லலை, பட் இது மாதிரியான விமர்சனங்கள் நிறையா வரும்.
ஒரு அடிமை முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், இப்படியெல்லாம் வந்து மாற்றி மாற்றி அந்த 2 கட்சியும் பேசிட்டு இருந்தாங்க. பட் இவர் வந்து அப்படி இல்லை. அது அன்றைக்கி நேருக்கு பதவி ஏற்ற அன்றைக்கே மேடையில் அவர் சொல்கிறார். ஸோ ஒரே சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான், நான் மட்டும்தான். ஸோ 4 விதம் 5 விதமாலாம் குரூப்பெல்லாம் யாரும் அலையாதீங்க. ஏன்னா சென்ற ஆட்சியெல்லாம் பல குறுநில மன்னர்கள் இருந்தாங்க அங்கங்கே. அவன் தான் வந்து ராஜ்யமே. அந்த மாவட்டத்தில் அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது. அவர் வச்சது தான் சட்டம் எல்லாமே. பல மாவட்ட குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. இந்த முறை அந்த மாதிரிலாம் எதுவும் மண்டையில் கூட ஏற்றிடாதீங்க. இருந்துச்சுன்னா தயவுசெய்து அழிச்சிருங்க, எரேஸ் பண்ணுங்க. இல்லை அடுத்து அந்த கேள்விக்கு வரேன். ஏன்னா இந்த என்னோட ஆட்சி நம்ம தான் வந்துட்டோமே, ஒரு ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ யாராவது நாளைக்கு ஒரு கேஸில் மாட்டுவாங்களா? இல்லை மாட்டுனா விஜய் அவர்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? அவர் மாட்டினதுக்கப்புறம் பேசுங்க. மாட்டுவாங்களான்னு ஸ்பெக்குலேஷனாக கேட்டிங்கன்னா நான் ஏன் பதில் சொல்லணும்? எங்க நடக்காததுக்கெலாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, ஆனால் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இது எதுக்காக? அது எல்லாருமே பண்ணுறது தானே. ஏங்க நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து ஸ்பீட் லிமிட் 40 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கான். நான் 40க்கு மேலே போகவே மாட்டேன். எனக்கு ஏன் அங்கே வார்னிங் கொடுத்தா நம்ம கேட்க முடியாதுல்ல? இட்ஸ் அ ப்ரோட்டோக்கால், இட்ஸ் அ ரூல். அவர் கொடுக்குற ப்ரோட்டோக்கால். அந்த ப்ரோட்டோக்கால் ஒரு முதலமைச்சராக அவரிடம் வேலை செய்யும்போது அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ஹால் இருக்கும். ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போவாங்க. போனோடனே அங்கே இருக்கிற இன்ஜினியர் சொல்லுவார், அப்பா அவங்கவுங்க தயவுசெய்து தனிப்பட்ட முறையில் எழுதுங்க, வேறு எந்த மால் ப்ராக்டிசஸும் பண்ணாதீங்க. அப்படின்னா நான் தான் பண்ண போகிறது இல்லையே, நீயே அதை சொல்கிற அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவரோட டியூட்டி, கடமையாக அவர் சொல்ல வேண்டியதை சொல்கிறாரு. அதுபோல் தன்னிடம் அதாவது அவர் ஒரு முதலமைச்சர், அவர் கீழே இருக்க போகிற அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்கும் அவர் சொல்கிற ஒரு டியூட்டியாக அவர் சொல்கிறாருன்னு தான் நான் பார்க்கணும். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எடுத்தீங்கன்னா, இது வரைக்கும் அரசியல் வரலாறுலே பார்க்காதவங்க. அத்தனை ஒரு ஆவரேஜாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே தான் வரும் மொத்தமாகவே. 40 வயசே தாண்டாது. மேக்ஸிமம் 35 to 40 தான் இருப்பாங்க. ஒரு ஃப்ரேம் கூட பார்த்தோம். டிஎம்கே இந்த இதில் உட்காந்துருக்கேன், என் டிவிக்கு உட்காந்துருக்கு. ஃப்ரேம் இப்படி இருக்கும். இங்கிட்ட வைக்க ஃப்ரேம் வைக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொட்டை கொஞ்சம் முடி காலியாக எல்லாருமே இது இருக்கும். ஆனால் அந்த சைட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இதே இருந்துச்சு. வெறும் முடிய வச்சு ஒரு யங்ஸ்டர் இல்லை, முடிய வச்சு இல்லை, இங்கே இருந்தவங்களாம் ஒரு வயசு ஏஜ்டு பர்சன், அங்கே இருந்தவங்களாம் அதை சொல்ல வரேன் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் 35 தான் இருப்பாங்க ஆவரேஜ். நீங்கள் ஏஜ் எடுத்து போட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, படித்தவர்கள். அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் எனக்கு வேணான்னு ஒதுங்கினவங்க இன்றைக்கி படித்தவங்க உள்ள வந்து உட்காந்துருக்கான். இது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு சாதாரண விஷயம் பண்ணல விஜய் நான் பண்ணியிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக புரட்சி பண்ணியிருக்காரு. இனி காசுக்கு விலை போகாத மக்கள் அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எங்களோட முக்கியமாக என்னோட அன்பு இளைஞர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தாய் குலங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லணும் நான். ஏன்னா இந்த 12 வருஷ போராட்டம் இது, இந்த 2 திராவிட ஊழல் அரசியல் வேணான்னு நாங்கள் போராடினதுக்கு இன்றைக்கி விஜய்னா மூலமாக எங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. 30 கோடி செலவு பண்ண ஒரு அமைச்சர் டெபாசிட் எழுந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. 30 லட்ச ரூபா தான் செலவு பண்ண ஒரு எம்எல்ஏவா ஒரு பையன், ஒரு சின்ன பையன் எம்எல்ஏ உட்காந்துருக்கான். அது பார்க்க எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ அப்போது இந்த 2 திராவிட அரசியலும் என்ன பண்ணிச்சு? என்ன வேணாலும் நான் ஊழல் பண்ணுவேன், எது வேணாலும் நான் செய்வேன், கடைசி நாள் 1000மோ 2000மோ தூக்கி இந்த மக்களுக்கு விட்டு தூக்கி அடிச்சோன்னா பொத்திக்கிட்டு வந்து ஓட்டை போட்டு போகிறான் அப்படின்ற ஒரு பண திமிரிலையும் ஒரு அதிகார மமைதலையும் இருந்தாங்கல்ல, அதெல்லாம் உடச்சிட்டாங்களா? எழுதி வச்சிங்க, அடுத்த எலெக்ஷன் ஒரு பையன் ஒரு காசு கொடுக்க மாட்டான். நேர்மையான ஒரு உண்மையான ஜனநாயக அரசியல் தான் நடக்கும். இனிமேல் எலெக்ஷன் எந்த கட்சியும் காசு கொடுக்காது. நான் எழுதி தரேன். இனிமேல் முட்டா பையன் கிடையாது. இனிமேல் மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவான்ற அந்த இளைஞர்கள் கூட்டம் மாற்றிடுச்சு. இருக்கிற காசும் போய்டுன்டான்ட்டு கொடுக்கவே மாட்டான் எவனும். ஒன்றும் தேவையில்லை, போய் நிற்போம், மக்களுக்கு சேவை செய்வோம், மக்கள் நமக்கு ஓட்டு போட்டோன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இதுதான் விஜயன்னா. தட் இஸ் த லீடர். இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காரு. அது வந்து இதெல்லாம் வந்து லட்சத்தில் ஒருவன் இல்லை, கோடியில் ஒருவனுக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும், பண்ண முடியுன்றதை விஜய் நான் ப்ரூவ் பண்ண தான் நான் பார்க்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சது கொஞ்சம் கூட பிடிக்கல போல் பிஜேபிக்கு. ஏன்னா ராகுல் காந்தி விஜய் அவர்கள் இருந்த ஃபோட்டோ வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அடுத்த ஒரு 4-5 நாள்லேயே அதை வந்து வார்னிங் கொடுத்து தூக்கிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே, ட்விட்டர்லேயே, எக்ஸ்லேயே எல்லாத்துலேயும் தூக்கிட்டாங்க. அது ராகுல் காந்தியை திரும்பி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவ்வளோ பயமாக இவர் இது மேலே ஏன் அதை இது ரிமூவ் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர் ஃபோர்ஸ் இருக்கா சென்ட்ரல் அளவுக்கு? சவுத் இந்தியா இல்லைங்க. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ்லேருந்தோ ஒரு பிஜேபியிலேருந்தோ வேற ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிஜேபியோ காங்கிரஸோ தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சித்தராமையிலேருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கிற இதுலேருந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற இவங்க வரைக்கும் விஜய் எனக்கு ஃபோன் அடித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. மகாராஷ்டிரா இதுலேருந்து வரைக்கும் பார்க்குறீங்களா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள். அவர் வந்து சவுத் இந்தியாவோட ஒட்டுமொத்த ஐக்கானாக மாறுவார்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் டூ ஏர்லி டு சே திஸ்.
ஏன்னா எல்லாருமே அப்புறம் என்னடா ஓவராக பில்டப் பண்ணுறான், ஓவராக ஜால்ரா அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவருக்கு கேரளாவில் எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும், ஆந்திராவில் எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும், கர்நாடகாவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு கட்சி இருக்குது. இந்தியாவில் 2 கட்சி தான் இருக்குது, பெருங்கட்சி. ஒன்று வந்து ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று வந்து பிஜேபி. அப்போ இந்த காங்கிரஸ் இன்று கொஞ்சம் வலிமை இல்லாமல் இருக்கிறதுக்கு விஜயனா கூட சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு வலிமையாக, ஒரு ஃபல்க்ரமாக தூக்கி நிறுத்தக்கூடிய இடத்துல விஜயனா இருக்காருன்ற போது அந்த பயம் பிஜேபிக்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் அன்டவுட்டட், டவுட்டே கிடையாது. சவுத் இந்தியா விஜயனாவும் காங்கிரஸும் சேர்ந்து நின்றான். காங்கிரஸும் விஜயனாவும் சேர்ந்து 29 எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் நிற்கும்போது, பாராளுமன்றத்தில் நிற்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், சவுத் இந்தியாவில் இந்த தாவேகாவும் காங்கிரஸும் ஸ்வீப் பண்ணும். அப்படியே அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக பாஜகவுக்கு மாறும். அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஏர்லி பிரதர் டு டாக் வித். இதெல்லாம் நான் இப்போ சொல்லணும்னு விரும்பலை, வரும் காலங்களில் அதை பேசுவோம். அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுப்பார்? ஏன்னா ஒரு நாள் இப்போ வந்து நான் மூவி ரிவ்யூ பண்ண போயிட்டு, மூவி ரிவ்யூ பண்ண பசங்க எல்லாருமே உட்காந்துட்டு இப்போ சட்டமன்றத்தை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. விஜயன் அப்படி பேசுனாரு, அதுக்கு உதயன் அப்படி சொன்னார், அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ இல்லை. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். முதல்ல ஒரு வன்மமான ஒரு இது இருக்காது. பழைய திமுக அதிமுக இருந்தால் மாதிரி முக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். அதை நம்ம இன்றைக்கி உதய் பிரதர் கிட்டேருந்தே பார்த்துட்டோம் பேசினதை. இவரும் எப்படி அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணார், வெல்கம் பண்ணாருன்ற பார்த்துட்டோம். கருத்தியல் ரீதியாக தான், கொள்கை ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாக தான் பிரச்சனைகள் வருமே தவிர, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறப்பான ஒரு அரசியல் முன்னோட்டமாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு ஒரு தெளிவான, ஒரு நேர்மையான, அறம் சார்ந்த அரசியலாக, ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு கிழிவான சொற்கள் கூட இல்லாத ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ், ஜென்யூன் டீசன்ட் ஒரு ஜெஸ்டர் பாலிடிக்ஸ் பார்க்கலான்னு நான் நம்புறேன். இதெல்லாம் தரையில் பார்க்குறது. பட் ஆனால் திரையில் இன்னும் அந்த சோஷியல் மீடியா அட்டாக்குகளோ அது இன்னும் குறையலையோ இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அது வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, யாராக வேணாலும் இருக்கலாம்ல. இப்போது ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், ஏன் அவ்வளோ போலீஸ் பந்தோபஸ்து போடுறாங்க? அந்த மக்கள் தப்பா? மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்குள்ளே ஒருத்தன் ஊடுருவிடுவான், தேவையில்லாத ஒரு 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 ஆன்டி இவன் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. சோஷியல் மீடியாவில் திமுக செய்தா தாவேகா செய்தான்லாம் எனக்கு தெரியாது, செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் இருக்கக்கூடாதுன்னு அதை வச்சு பண்ணுறதுக்கு சில டீம் இருக்குல்ல, அவங்க தான் இருப்பாங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். அது நாளடைவில் அது குறைஞ்சிட்டே வந்துடும். ரெஸ்பான்சஸ் குறையும் போது, இப்போது 2 நடிகர் இருக்காங்க, அந்த 2 நடிகரும் தனித்தனியாக நடிக்கும்போது அந்த 2 நடிகருக்கான ரசிகர்கள் கூட்டம் தண்டை போட்டே இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுனா அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். அந்த மாதிரி இந்த ஜனநாயகத்தை அவர் அண்ணன் முன்னெடுத்துட்டார். அவர் வீட்டுக்கே போயிட்டார். ஒரு பனையூரில் படுத்து தூங்கும் பண்ணையார், கொலகாரன், கரூர் கொலகாரன்ற வரைக்கும் பேசின சில தலைவர்கள்லாம் இருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். அவருக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. போயிட்டு அவர் போய் பார்க்குறாரு. அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குல்ல. அப்போ அரசனை வழியோ மக்களை வழி, தலைவனை வழியோ தொண்டனை வழி. எங்கள் கட்சியில் எந்த தாவேக்கால தொண்டன் கிடையாது, நண்பா நண்பிகள். ஸோ நண்பா நண்பிகள் அவ்வழி. அப்போ ஆப்வியஸ்லி இது இந்த நீங்கள் சொன்ன அந்த வன்மங்களும் இந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அவன்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சோம், வேற பொழப்பை தேடிட்டு. தமிழ்நாட்டில் இருக்க பாஜக எதிர்ப்பு அரசியலை விஜய் மாற்றுவார்னு நினைக்கிறீங்க? அதை மட்டுமே அரசியலாக பேச மாட்டாருன்னு சொல்லி எங்களுக்கு அது தேவையில்லைன்ற. நாங்கள் எதிர்ப்போம். அவர்கள் கொண்டு வரும் திட்டங்கள் தவறான திட்டங்கள், மக்களுக்கு எதிர்ப்பான திட்டங்கள், மதவாத அரசியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் முதல்ல வந்தே மாதரம், அதுக்கப்புறமேட்டு தேசிய கீதம், அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து 3வது கொண்டு வந்தது. இன்னும் வந்துட்டு அமைச்சர்கள் வந்துட்டு, அதாவது இப்போ கீர்த்தனான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஹிந்தியில் பேசுனது, முஸ்தபா அவர் ஹிந்தியில் பேசுகிற பேட்டி, ஊடகங்களுக்கு ஹிந்தியில் பேசுறது, இந்த 2 விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதாவது வேற்றுமொழி இப்போயே உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க. ஹிந்தியில் பேட்டி கொடுக்குறீங்க, ஏன் ஹிந்தியில் கொடுக்கணும்? நீங்கள் தமிழில் கொடுங்க, அவங்க டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிட்டோம். அது மாதிரி நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னாடி கொண்டு போகாதீங்க அப்படின்றத மென்ஷன். இல்லை, இது அதுதான் சொல்ல வரல. இதெல்லாம் என்னென்னா சும்மானாக்கு எதையாவது ஒரு குறை சொல்லணுமே அப்படின்ற ஒரு விஷயந்தான், வேறு எதுவும் கிடையாது. நான் பிடிக்காத மருமக வந்து நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம்ன்ற மாதிரி அப்படிதான். ஏங்க இது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ரைட்ஸுங்க, யாராலையும் தடுக்க முடியாதுங்க. கவர்னர் வந்து அவரோட புரோட்டோகாலுங்க. பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு இதை வந்து கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதை செய்யணும்ட்டுன்னு. 2021 ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கும் போது தமிழ்தாய் முதல்ல இருந்துச்சா, தேசிய கீதம் முதல்ல இருந்துச்சா? ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் உங்களுக்கு தான் பேச ரைட்ஸே கிடையாது. இப்போது நான் இல்லைங்க, இதை நான் செய்ய மாட்டேன், தமிழ்தாய் வாழ்த்தைத்தான் முதல்ல வைப்பேன்
பெட்டர் மாஸ் ரைட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா கவர்னர் வரமாட்டார். கவர்னர் வரலாம், அரசாங்கம் இல்லை, பதவி ஏற்றுக்க முடியாது. பதவி ஏற்றுக்கலாம், அரசாங்கம் இல்லை. எங்கே விடணுமோ அங்கே விடணும், எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கணும். இங்கே மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா தலைவன் தலை குனிஞ்சு போதில் தவறு இல்லை. 8 கோடி மக்களுக்காக ஒரு தலைவன் தலை குனிஞ்சு நிற்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதே அந்த தலைவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம்னா 8 கோடி மக்களும் பின்னாடி நிற்போம். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இதுக்கு தான் ஆதவ் ப்ரோ அழகாக சொன்னார். ஏங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நேற்று பதவி ஏற்றுக்கிறோம், அது எங்கேருந்து வருது? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வருது. அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் தான் நம்ம பதவி ஏற்றுக்கிறோம். அப்போ ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்கான்னா அதை நான் மதிக்க மாட்டேன், நான் கேட்குற மாதிரி நீ கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? தெளிவுபடுத்தினால ஆதவ் ப்ரோ, இது இந்தியா எடுக்க ஒரு இதுக்காக எடுத்தோம், கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வரத்துக்கு. இனி காலங்களில் முக்கியமாக தமிழக அரசாங்கம் நடத்தும் விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் பாடப்படும். அது என்னோட கேட்டகரி, என்னோட டெரிட்டரி. ஏன் டெரிட்டரிக்குள்ளே நான் விளையாடிக்கலாம். அவங்ககிட்ட போய் நான் சொல்லது நீ ஏங்க என் வீட்டுக்குள்ளே சோஃபாவை இப்படி போடுலாம், டிவி இப்படி வைங்கலாம், அதை மாற்றுலாம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு நீ ஏன் இப்படி வச்சிருக்கிற, இதை நீ மாற்றுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இது. நீ வீம்பு பிடிச்ச அப்படின்னா, போன முறை கவர்னர் என்ன பண்ணார்? RM ரவி ஏந்து வெளில போயிட்டாரு. அவர் போயிட்டு ஒரு நோட்டை போட்டு விட்டாரு. அவன் அந்த வெறுப்பு அரசியல் தான் உருவாச்சு. எங்களுக்கு அந்த வெறுப்பு அரசியல் வேணாம். நாங்கள் இந்தியன் தான், தமிழும் தான், இந்தியனும் தான். தேசிய கீதத்துக்கும் மரியாதை கொடுப்போம், தமிழ் தாழ் வாழ்த்துக்கும் மரியாதை கொடுப்போம், ரெண்டுமே நாங்கள் கொடுப்போம். இதுதான் முன்னாடி வரணும், இதுதான் பின்னாடி வரணுன்ற அரசியல் பண்ணுற ஆட்கள் இல்லை. எங்கே எதை முன்னாடி நிறுத்தணுமோ அதை அங்கே அதை முன்னாடி நிறுத்துவோம். அதற்கான மரியாதை, உரிய மரியாதை தெள்ள தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்தது கேட்டீங்க, ஒரு இந்திக்காரன் இந்தியில் கேட்டால் இங்கிலீஷ், இப்போது ஒரு இங்கிலீஷ் சேனலில் வருதுங்க, NDTV கேட்குறான், ஏங்க இங்கிலீஷில் பேசுகிறீங்க, தமிழில் பேசிட்டு போங்க, கீழே அவங்க போட்டுக்கிட்டோம். அது இந்தியாவில் இருக்கும் இந்தி வேற்றுமொழி. வெள்ளக்கார அடிமையா இருங்க, வெள்ளக்கார அடிமையா இருந்து வந்த மொழி ஆங்கிலம் உங்களுக்கு நம்ம மொழி. ஆங்கிலம் இல்ல, இந்தியில யாரும் பேச மாட்டாங்க, மோஸ்ட்லி இந்தியில பேச மாட்டாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல. அப்ப நான் சொல்றேன், இந்த சொன்ன அந்த அன்பு ஊப்பிகளுக்கு நான் ஒன்று சொல்றேன், அருமை உடன்பிறப்புகளுக்கு. இதே கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க 2011 10 ஆட்சி அமைக்கும் போது, என்ன தயாநிதி மாறனை எடுத்து இந்த ஒரு துறை அமைச்சராக போட்டிருக்கீங்களேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், அவருக்கு தான் ஹிந்தி பேச தெரியும், அவர் போய் ஹிந்தி பேசி தமிழ்நாட்டுக்கு தேவையானதெல்லாம் சோனியா காந்திகிட்ட பேசி வாங்கின்னு வருவார், அதனால் அவர் நான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? புரியுதா சார்? எந்த மொழியில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மொழியில் பதில் சொல்லுவான் சார். எனக்கு 5 மொழி தெரியும் கிட்டத்தட்ட, தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம். என்னால் பேச முடியும், ஐ கேன் கம்யூனிகேட். தெலுங்கில் கேட்டால் தெலுங்கில் சொல்லுவேன், மலையாளத்தை கேட்டால் மலையாளத்தை சொல்லுவேன். அவன் மொழியில் அவன் கேட்கும்போது அவன் மொழியில் பதில் சொல்கிறோன்னு தவறு இல்லையே. எனக்கு தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும், தமிழில் மட்டும்தான் சொல்லுவேன், நீ போட்டுக்கோ கீழே. முஸ்தபா ஹிந்தியில் சொல்கிறாருன்னா முஸ்தபாக்கு ஹிந்தி தெரியும் வச்சுங்க. இப்போ ஒருத்தன் ஃப்ரெஞ்சில் என்ன கேள்வி கேட்டான்னா நான் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவேன். குஜராத்தில் கேட்டாலும், மராத்தியில் கேட்டாலோ, ஒரியாவில் கேட்டாலோ, எனக்கு தெரியாத மொழியில் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் பதில் சொல்லுவேன். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. ஐயோ வேணாண்டா, சுத்தமாக செட் ஆகுது. ஏடா ஃபோட்டோவை பார்த்து டக்குன்னு வேணான்னு சொல்லிட்டேன், நல்லா தானடா இருக்கா, இவ்வளோ என்ன குறைச்சு? நான் ஃபோட்டோ பார்த்து சொல்ல, இந்த பொண்ணை நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்.